எந்திரிச்சு போய் முழங்கால் போடணும், மன்னனும் ஜெபத்துல எனக்காக அற்புதம் செய்ய இறங்கி வாங்க ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்து அனுப்ப போகிறார். உங்களை விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். உங்களை சுகமாக்கி அனுப்ப போகிறார். அதுக்கு தான் இந்த விடுதலை பெருவிழாவே. பரிசுத்த தேவனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க ஆண்டவரே. மீதி இருக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை ஒவ்வொருவருக்கு மேலாக கடந்து வருவதாக. ஏசப்பா, உம்முடைய தழும்புகள் ஒவ்வொருவருக்கு மேலாக வந்து இறங்கும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, மீதி இருக்கிற நேரமெல்லாம் உம்முடைய வல்லமுள்ள கரம் ஆளுகை செய்யட்டும். இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறீர், உலாவி கொண்டிருக்கிறீர் அப்பா. உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையிலும் பாடல் வேளையிலும் கர்த்தர் ஆண்டவரே நீர் இறங்கி வந்தீர். தொடர்ந்து நீங்க நடத்துங்க கர்த்தாவே, நீர் பேசுங்கப்பா. உடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஜனங்கள் கேட்டு ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இயேசு உயிரோடு இருக்கிற எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்த போறோம். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதுதான் நாம் கர்த்தரிடத்திலிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது துதியை எதிர்பார்க்கிறார். வாய்களை திறந்து அவரை துதிக்க துதிக்க நீங்க எதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ அதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க அமைதியா இருக்கக்கூடாது, வாயை திறக்கணும். இயேசுவே, உம்மை பாட வந்திருக்கிறேன், உங்களை துதிக்க வந்திருக்கிறேன், உங்களை புகழ வந்திருக்கேன். வாய்களை திறந்து இயேசப்பாட்ட பேசணும். இது நீங்களும் இயேசுவும் பேசுகிற இடம். அதுதான் கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா நேர காலங்களை ஒதுக்கி வைத்து விட்டு எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு ஏதாவது ஒன்று செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க வாயில திறந்து கேட்கணும். கேட்கும் போதுதான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி. அதனால தயவு செய்து தேவ பிள்ளைகள் அமைதியா இருக்காதீங்க. இயேசுன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாக இறங்கி வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இந்த விடுதலை பெருவிழாவை நடத்தும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம். ஹல்லேலூயா. அதனால இது தொடர்ந்து இந்த விடுதலை பெருவிழா நடக்கும். உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். உன் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. உன் ஏக்கங்கள், உன்னுடைய அங்கலாப்புகள், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகி இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படியே நிற்கிற தேவன் அல்ல, அவர் உன் அருகாமையிலே இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். அவர் உயிருள்ளவராயிருக்கிறார். நீ ஆவியோடும் உண்மையோடும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த இடத்துல வந்து அமைதியா உட்கார்றதுக்காக நீங்க வரல. நான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டுதான் நான் போவேன் என்று சொல்லி நீ விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வரும். உனக்கு மேலாக உன் சூழ்நிலையை மாத்துகிற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலேயும் இயேசுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேகரை சுகமாக்கினது. ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த இடத்துல இயேசுடைய வல்லமை உன் மேல் இறங்கி கொண்டே இருக்கும். நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். ஆண்டவரே, எப்ப என்ன தொடுவீங்க? இயேசுவே, என்னை எப்ப தொடுவீங்க? எப்ப என் குடும்பத்தை தொடுவீங்க? எப்ப என் பிள்ளைகளை தொடுவீங்க? அந்த ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கணும். ஏனோ தானோன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காதீங்க. நீ முடிந்து போகும்போது வந்த வண்ணமாய் திரும்பி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உனக்கு மேலாக பலமாய் இறங்கி வரும். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஜெபித்து ஆயத்தமாய் இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்த சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால நீங்க எதிர்பார்ப்போடு இருக்கணும். அசட்டையா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு இருக்கணும். ஜெபத்தோடு இருக்கணும். துதியோடு இருக்கணும். நீங்க வந்திருப்பது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அமைதியா உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போறதுக்காக அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. இன்ன சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய இருதயங்களை பார்க்கிறவர்.
வாய்களை திற. நீ கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாத்தையும் நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்காத. இந்த இடத்துல கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விடுதலை உண்டு. இன்றையோடு பிரச்சனை முடிய போகிறது. விசுவாசத்துக்கு மட்டும் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் சுக்குநூறாக்கி போடுவார். எப்படிப்பட்ட பிரச்சனை பாடுகள் வந்திருந்தாலும் சரி, எந்த எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உன் சரீரத்துக்குள் இறங்கும் போது, உன் வீட்டுக்குள் இறங்கும் போது, உன் பிள்ளைக்குள் இறங்கும் போது அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே, செருபாபாலுக்கு முன்பாக நீர் எம்மாத்திரம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். நான் மீசிக்கிறேன். அசட்டையா இருக்கிறவங்களுக்கு அற்புதத்தை பார்க்க முடியாது. சரிங்களா? அசட்டையா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருக்கிறான் பாரு, அவனுக்கு மேலதான் கர்த்தருடைய கண்கள் இருக்கும். நீ வந்துட்டு அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு போனா கிடைக்காது. இந்த இடத்துல அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் நான் ஓடி வந்திருக்கிறேன். என் சிறையிருப்பு மாறும் என்று சொல்லி இருக்கிறாங்க. நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க, விடுதலை பெறவிழான்னு சொல்லி. இந்த கூட்டத்துக்கு போன எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய இருதயங்கள் இருக்கிற ஏக்கங்களை பார்க்கிறார். உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறார். வெளித்தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. நீ அந்த ஜெபத்துல, அந்த விசுவாசத்துல அந்த ஒரு ஏக்கம் உங்களுக்குள் இருந்தால் கர்த்தருடைய வல்லமை உனக்கு மேலாக இறங்கி வரும். இயேசுடைய கரம் உண்மையில் இறங்கி வரும். நீங்க வந்து அப்படியே உட்கார்ந்து அசட்டையா போகக்கூடாது. பைபிள் சொல்லுது, அநேகர் இயேசுவை கூப்பிட்டதுனாலதான் அற்புதம். கூப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம். அதனால தயவு செய்து வாய்களை அமைதியா இல்லாதபடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும். இயேசு இயேசு இயேசுங்கிற அந்த பேரை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும். எந்த நொடி பொழுதிலும் இயேசுடைய வல்லமை உண்மையில் இறங்கி வரும். வேத வசனத்தை கேட்கும் போது வல்லமை இறங்கி உன்னை சுகமாக்கும். தேவ பிரசன்னம் இறங்கும். கர்த்தருடைய தூதர்கள் வந்து உன்மேல் இறங்குவார்கள். எந்த நொடி பொழுது நடக்கும். அற்புதத்தை நம்புகிற ஊழியக்காரன் நான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்புகிறவன் நான். என் ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு? கையை தூக்க பாப்பாங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. கம்பீர சத்தமா இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம வேத வசனத்துக்குள்ளாக கடந்து போக போறோம். வேத வார்த்தைகளை நீங்க தெளிவாய் கேட்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசுடைய வல்லமை பிரத்யட்சமாய் உண்மையில் இறங்கி வரும். அவர் ஒருவரையும் வெறுமையாய் அனுப்ப அவருடைய சித்தம் அல்ல. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக இந்த அபிஷேகம்? எதுக்காக தேவன் இயேசுவை இந்த அபிஷேகத்தினால் நிரப்பினார்? பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். இந்த பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருக்கிற மனிதர்களை கொண்டு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இயேசுடைய நாமத்தினால பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவர்கள்
அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதுக்காக அந்த அபிஷேகம் தெரியுமா? ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, உங்களுக்கு எனக்கு நன்மை செய்யும்படியாக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படியாக. இன்றைக்கு கர்த்தர் அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிறார். அவர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். பிசாசு இன்னைக்கு பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறான். அநேகருக்கு நன்மை இல்லாம இருக்கு. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை எதற்காக? உங்களை என்னையும் குணமாக்கறக்காக, விடுதலையாக்கறக்காக. நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில வந்திருக்கலாம், எந்த போராட்டத்தில் வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து முழுமையாய் உங்களை விடுதலையாக்குவார். ஏனால் அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராய் இருக்கிறார். பிசாசுக்கு ஒரு வல்லமை உண்டு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவனுக்கும் வல்லமை உண்டு. அவன் வல்லமையில் அநேக மனிதர்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர்களை விடுதலையாக்கும்படியாக இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உன் சரீரத்தில் பலவிதமான போராட்டம், உன் குடும்பத்தில் பலவிதமான போராட்டம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில பலவிதமான போராட்டம், ஒவ்வொரு நாள் யுத்தம். ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். உன்னை குணமாக்க போகிறார். உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அதுக்கு தான் இந்த கூட்டமே. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். எப்படி கர்த்தரை துதிக்க முடியும்? உன் குடும்பத்திலேயே உனக்குள்ளே பிசாசுட போராட்டம் இருந்தா எப்படி நீ கர்த்தரை துதிப்ப? ஆண்டவர் விடுதலையாக்கி அவரை துதிக்கும்படி செய்ய போகிறார். அநேகரை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி இருக்கிறார். அப்ப முதலாவது உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், உன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் இயேசு சாமி தேடி வந்துட்டேங்க, இயேசுவை கும்பிடுறேங்க, நான் சர்ச்சுக்கு போய்கிட்டே இருக்கேன், ஆனா ஒரு அற்புதத்தை நடக்க முடியலையே, இன்னும் எனக்கு பிரச்சனை மாறலையே, என் கண்ணீர் துடைக்கப்படலையே. எல்லாரும் சொல்றாங்க இயேசு அற்புதம் செய்வாருன்னு சொல்லி, ஆனா என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. நான் எல்லாத்துக்கும் போய் பேசுறேன், ஆனா என் வாழ்க்கையிலே பிரச்சனை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதை முற்றிலுமாக மாற்ற போகிறார். நிறைய பேருக்கு அப்படிதான் கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, என்னை தாயின் கருவில தெரிந்து கொண்டீங்க, நான் உங்களை பின்பற்றி கொண்டே இருக்கிறேன், ஆனால் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஏதோ ஒரு தடை. என்ன தடை? பிசாசு உன் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அவனை அழிக்கும்படிதான் நசரேயனாகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவன் தலையை மிதிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சிலுவையை முதலாவது நீ நினைக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அவருடைய முற்கிடத்தை தியானம் பண்ணுங்க. இயேசுவுடைய 5 காயங்களை முதலாவது தியானம் பண்ணுங்க. உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை முதலாவது நினை. 39 சவுக்கடி வாங்கினாரே, எதற்காக? உங்களுக்காக எனக்காக. நம் மேல் வைத்த அன்பு, அந்த அன்பை ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்க. எதற்காக நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணி இந்த கூட்டத்தை நடத்துறோம் தெரியுமா உங்களுக்கு? இயேசுவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், யார் அவர்களை விடுதலையாக்கும்படி போவார்கள்? அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களை விடுதலையாக்கி இயேசுவுக்காக ஊழியம் செய்யும்படிதான் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அப்படியே போவதற்காக அல்ல, இயேசுவுக்காக நீங்க ஊழியம் செய்ய போறீங்க.
நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டுதான் இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கடவுளை, எதையோ தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறான். இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு உனக்குள்ளாக இருக்கிறார், உங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் முதலாவது நீ விசுவாசி. எனக்குள்ள இருக்கிற தேவன் நல்லவர்னு சொல்லி முதலாவது வாயில அறிக்கை பண்ணு. உங்க வாயை திறந்து உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை மகிமைப்படுத்தி பழகுங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். நீங்க முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். உங்க சரீரம் தான் அவருடைய ஆலயம். அவர் உங்களுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். முதலாவது புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் பிசாசானவன் உன் சரீரத்தை கெடுக்க பார்க்கிறான், வியாதி கொண்டு வரான். பிசாசு சரீரத்துக்குள்ள நுழையுது, பலவிதமான போராட்டம். ஏன்? உனக்குள்ள இருக்கிற இயேசுவை விட்டு உன்னை பிரிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆதாம் ஏவாளோடு தேவன் அழகா பேசிக் கொண்டிருந்தார். பிசாசு உள்ளே நுழைந்தான். அவையுடைய ஜெப வாழ்க்கை கெட்டு போயிருச்சு. இன்னைக்கு எத்தனை பேர்த்துடைய ஜெப வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. எத்தனை பேர்த்தினால ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஏசப்பா அடிக்கப்பட்ட சிலுவையை தியானிக்க முடியல, அந்த காயத்தை நினைக்க முடியல, அந்த ரத்தத்தை பார்க்க முடியல. சகோதரனே சகோதரியே, நீ என்னைக்கு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறாயோ அன்னைக்குதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். நீ உலகத்துல படுற பிரயாசமெல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை நோக்கி பார். இது கடைசி நாட்கள். அவரை நோக்கி பாருங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவர்தான் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர்தான் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அவர்தான் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர்தான் உன் கண்ணீரை மாற்றுவார். பாஸ்டர், நான் அங்க போறேன் இங்க போறேன். அம்மா, நீ எங்க போனாலும் சரி, நீ தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை சரியா இருக்கணும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையை சரிபடுத்து. பிசாசு உன்னை அங்கே இங்கே ஓட வைத்துக் கொண்டு இருக்கிறான். தனியா ஜெபிக்க விடமாங்கிறான். நீ தனியா ஜெபிச்சுட்டா நீ ஜெயிச்சிருவ. நீ ஜெயிச்சிருவ. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யறதுக்கு முன்பாக இரவு முழுவதும் மலை மேலே ஏறி ஜெபித்தார். அவர் தனியா போய் ஜெபித்தார். சீசர் எல்லாம் விட்டுட்டு போய் தனியா போய் ஜெபித்தார். உன் தனி ஜெபம் முக்கியம். நீங்களும் தேவனை மட்டும் பேசணும். அதை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தரோட பேசுங்க. இயேசு பேசுகிற தெய்வம். அவர் உயிருள்ள தெய்வம். எங்களோட பேசுகிறவர் உங்களோட பேசுவார். முழங்கால் போட்டு கர்த்தர்கிட்ட பேசுங்க. விடுதலை வேணாண்டவரே, சுக வேணாண்டவரே, அற்புத வேணாண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஜெபிங்க. நீங்க நினைத்துக் கொண்டு இருக்காதீங்க. சபை ஊழியர்கள் எல்லாம் ஒரு நாள் வரும், நீங்க தனியா இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். நீங்க இப்படியே கர்த்தரை தேடாதபடி மற்ற எல்லா பக்கம் ஓடிக்கொண்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களால பேஸ் பண்ண முடியாது. அறிந்து கொள்ளுங்க. தயவு செய்து சொல்றேன், தனி ஜெபத்தை பண்ணுங்க. ஏசப்பாட்ட உதவி கேளுங்க. நான் தனி ஜெபம் பண்ண ஆண்டவரே, ஆனா என்னால பண்ண முடியாதபடி பலங்கிற போராட்டம் எனக்கு, அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசு விடுதலை தருவார். இயேசு விடுதலை தருவார். வாயில திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. 40 வருஷமா சர்ச்சுக்கு போறாங்க, ஒரு ஜெபம் பண்ண தெரியலீங்க. ஜெபம் பண்ண தெரியலீங்க. நேத்து ரட்சிக்கப்பட்டவ அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறானுங்க. ஏன் தெரியுமா? அவன் இருதயத்துக்குள்ள ஏக்கம், வாஞ்ச. ஆண்டவரோடு பேசுங்க. ஆதாம் ஏவாளை பிசாசானவன் தேவனை விட்டு பிரித்தான். அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு பிரித்தான். உன்னை எது பிரிக்குது கர்த்தரை விட்டு? முதலாவது அதை விட்டு விலகுங்க. உங்க வேலையா, உங்க பணமா, உங்க குடும்பமா,
எது உன்னை தேவனை விட்டு பிரிக்குது? இயேசு சொல்லுகிறார், என்னை காட்டிலும் உன் மனைவியாவது, உன் பிள்ளைகளையாவது, உன் சகோதரியாவது, உன் சகோதரனையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசுவை காட்டிலும் உலகத்து மேல அன்பு வைத்தீங்கன்னா எப்படி உங்க ஜெபம் பரலோகம் போகும்? இதெல்லாம் தேவை. ஆனா இயேசு முதலாவது தேவை. முதலாவது இயேசு தேவை. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாச்சுதுங்க. தாங்க ரகசியம். உங்களோட இயேசு இருந்தார்னா நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். நீ போய் ஒருத்தரை தொட்டி ஜெபிப்ப, அவன் வியாதி சுகமாகும். உங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். நீங்க கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சு போடுறீங்க பாருங்க, அந்த சாப்பாடு கூட கர்த்தர் ருசியுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஏனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரையே திராட்சரசமா மாற்றினவர். உன் கை கர்த்தருடைய கையா இருந்தா நீ வைக்கிற அந்த சாப்பாடு, நீ செய்யற ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் நம்ம முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், அந்த கஷ்டம் யாரால? தேவ பிள்ளைகளை, முதலாவது நீங்க உணர்ந்து மனம் திரும்பி, இன்றைக்கு என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் இன்றைக்கு பொருத்தனை பண்றேன் அப்பா, உங்களோட நான் பேசாம நான் போக மாட்டேன், செபிக்காம போக மாட்டேன், உங்களை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க கர்த்தர்ட்ட. இது கடைசி காலங்க. யோசித்து பாருங்க. இயேசு அடிக்கப்பட்டது ஏதோ வருஷத்துல ஒரு நாள் தியானிச்சா பத்தாதுங்க. ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். உங்களுக்காக, எனக்காக அடிக்கப்பட்டார், பிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கசக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் சொட்டு சொட்டு என்று இந்த பூமியில விழுந்தது. அந்த ரத்தத்தை நீ நினைக்கும் போதெல்லாம் அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை உன் சரீரத்துக்குள்ளாக பாயும். அவருடைய காயத்தை தியானித்து பாருங்க, முற்கெடுத்த தியானித்து பாருங்க. என் மேல் வச்ச அன்புதான் ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காகத்தான் ஆண்டவரே நீங்க அடிக்கப்பட்டீங்க. என்னுடைய குடும்பம் செய்யற பாவத்துக்கு தான் ஆண்டவரே நீங்க நொறுக்கப்பட்டீங்க. அந்த ரத்தத்தை எப்படி ஆண்டவரே நான் மறப்பேன்? அந்த காயத்தை எப்படி ஆண்டவரே நான் மறப்பேன்? எனக்காக சிலுவையில் அவமானப்பட்டீங்களே ஏசப்பா, நாங்க அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அவமானப்பட்டீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இயேசுவை அப்படி நினைத்து பார்க்கணுங்க. ஏதோ வந்தோம் ஜெபிச்சோம் போனோம் இல்லைங்க. இயேசுவிடத்தில் அன்பு கூற அன்பு கூற பிசாசு வெட்கப்பட்டு போவான். நீ இயேசுவினிடத்தில் அதிகமாய் அன்பு கூற சாத்தான் வெட்கப்பட்டு போவான். பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? எதுக்காக கேட்டார் தெரியுமா? அதுக்கப்புறம் பிசாசு வர அவனை சோதிக்கிறக்கு இயேசுவை மறுதலித்தான். அதுக்கப்புறம் அதிகமாய் நேசிக்க 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 அவன் என்ன உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க சீக்கிரமா இந்த பூமியில் இருக்கிற அத்தனை காரியங்களும் மாறிவிடும். ஆனா இயேசுடைய அன்பு மாறாதுங்க, மாறாது. இயேசுடைய வருகைக்கான அடையாளங்கள் ஆங்காங்கே தோன்றிக் கொண்டு இருக்கிறது. உணர்வில்லாதவர்களாய் நாம் இருக்கக்கூடாது, உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவினிடத்தில் அன்பு கூற தாங்க அநேக ஆசீர்வாதங்களை கத்தெடுத்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவையை தியானிக்கும் போது இயேசு அப்படியே தத்துரூபமாய் வந்து நிற்பார். நான் அந்த போன்ல போட்டு அந்த சிலுவை காட்சியை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த காட்சி என்னுடைய கண்ணை விட்டு விலகக்கூடாது. அதை பார்த்து பார்த்து நீ முழங்கால் போட்டு அந்த சிலுவையை நினைச்சு எனக்காகத்தான் சொல்லும் போது உனக்குள்ளாக ஒரு அக்கினி புறப்பட்டு வரும்பா. நீ போய் பேசுவ, ஆத்மா ரட்சிக்கப்படும். இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் நீ போய் சுவிசேஷம் அறிவித்தாலோ ஊழியம் செய்தாலோ ஒன்றையும் பார்க்க முடியாது. முதலாவது இயேசுவை அதிகமாய் நேசிக்க பழகிக் கொள்ளுங்க. இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை வெறுக்க பழகிக் கொள்ளுங்க. பவுல் என்கிற மனிதனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். ஏன் செய்தார்?
அவன் இயேசுவுக்காக 5 முறை அடிக்கப்பட்டான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பாடுகள் உண்டு, பாடுகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன், நான் உன்னோடு இருக்கேன், இது உன்னை ஒன்றும் பண்ணாது, பயப்படாத பயப்படாத. இயேசு சொன்ன வார்த்தையிலே இந்த வார்த்தை அதிகமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, பயப்படாதீங்க. விசுவாசத்தோடு எழும்பி நிற்க வேண்டும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு கால் வை, அப்பொழுதுதான் கர்த்தர் பின்னாடி வருவார். விசுவாசம் இல்லாம கர்த்தரை நீங்க பிரியப்படுத்தவே முடியாது. அதனால தான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கே என் சிறையிருப்பை மாற்றுவார் என்று நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் இன்றைக்கே இங்கேயே அதை கழட்டி வச்சு தான் உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சரீரம் லகுவாய் மாற போகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அப்போ இங்க விடுதலையாக்கும்படி இயேசு வந்தார். இன்னைக்கு அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார், இன்னும் விடுதலையாக்கி கொண்டே இருப்பார், நன்மை செய்து கொண்டே இருப்பார். அதனாலதான் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். சரிங்களா? நன்மை செய்யணுங்கிற எண்ணம் வருதுனாவே அது தேவனுடைய சுபாவங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்மளுக்கு என்னாலும் பரவாயில்லைங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், வாயில சொல்றதில்ல, கிரியைகளினால வெளிப்படுத்துறது, கிரியைகளினால வெளிப்படுத்துறது. வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் குளிர்ல இருக்கும்போது நீங்க போய் குளிர்காயின்னு சொல்லி போட்டு அவனுக்கு பெட்ஷீட் கொடுக்காம இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் பிரச்சனையா, அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். இயேசு பக்கமாக கொண்டு வரணும். வாங்க, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார், இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளுக்கு சொல்லி, அதுக்கு பேர் தான் நன்மை. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது, ஆனால் இயேசு பற்றி சொல்றதுக்கு நம்மளுக்கு வாய் இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் இயேசு எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? என்னை பற்றி யார் போய் சொல்லுவா? எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை ஜனங்கள் தவறான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அவர் எல்லாத்தையும் தேவன் பக்கமாய் திருப்பும்படி உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிசாசுடைய கையிலிருந்து பிடுங்கி எடுத்தவர்களை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும்படி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள். இயேசுடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கே கர்த்தர் உன்னை முத்திரை போட்டுட்டார். நம்ம தான் அசதியா இருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் உன்னுடைய கையை மோசே விரலை போல மாற்ற முடியும். கர்த்தர் உன்னுடைய விரலை தேவனுடைய விரலாய் மாற்ற முடியும். கர்த்தருடைய கரத்துல நீங்க கொடுக்கணும் உங்களை. அப்படி நிறைய பிரச்சனையோட ஜனங்க இருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்க. தேவன் உங்களை விடுதலையாக்கி நீங்க அநேகரை விடுதலையாக்கிறவர்களாய் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது உங்களுக்கு அற்புதம். பக்கத்துல பாருங்க பாருங்க. முதலாவது உங்களுக்கு அற்புதம். உங்களை கொண்டு அநேகருக்கு அற்புதம். சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லும் போதாங்க அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். தெரியுமா? நான் இந்த இடத்துல ஊழியக்காரனா நிக்கிறேன்னா சும்மா வந்து நிக்கல. முதலாவது இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். இந்த அற்புதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எனக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கினார். நானும் போய் அப்படி சொல்ல ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னை பார்த்தார், என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:5-6. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா?
இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்னால் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? உலகத்தை கலக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீர் விரும்பினால் கர்த்தர் இன்றைக்கு செய்வார். உங்க இருதயத்தில் விருப்பம் உண்டாக வேண்டும். என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார், என்னை கர்த்தர் வல்லமையாய் மாற்றுவார், என்னை கொண்டு உலகத்தை கலக்குவார், என் பிரச்சனை மாறும், என் கண்ணீர் மாறும், என் காயங்கள் மாறும், என் துக்கம் மாறும். பிசாசன் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என்னோடு கர்த்தர் இருக்கிறார். நீங்க விரும்பும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்குள்ள அந்த விருப்பம் உண்டாக வேண்டும். அவர் செஞ்சா செய்யட்டுங்க, இல்லைன்னா ஒரு சித்தம் என்னமோ அப்பாவி மாதிரி. தேவ பிள்ளைகள் முதலாவது இயேசுவின் இடத்துல உரிமையா செபிக்க பழகுங்க. என்னை ரட்சிச்சிங்க ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டீங்க, அடுத்தது நான் என்ன செய்யணும், என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. சில பிள்ளைங்க தாய் தகப்பன் சொல்லுகிற வேலையை செய்யும், செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது வேற ஏதாச்சும் வேலை இருக்குதாமா அப்படின்னு போய் கேட்கும்போது அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். சே, என் புள்ள பாரு என்கிட்ட வந்து கேட்டு கேட்டு செய். ஆண்டவராகி இயேசுவை ஆராதிக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புகிறீர், அவ்வளவுதான். இதை போய் கேட்டு பாருங்க, உங்க மேல தேவன் பிரியமா இருப்பார். உங்க சிந்தையில தோன்றதை செய்யக்கூடாது, தேவன் சொல்லுகிறதை மட்டும் செஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யணும், மற்றவனை பார்த்து காப்பி அடிக்க கூடாது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, மற்றவனை பார்த்து காப்பி அடிக்காதீங்க சொல்லுங்க. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. ஆமா, அது பழகிருச்சு. அப்படியே எப்படி ஸ்கூல்ல இருந்தே பழகிருச்சு. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செஞ்சு பாருங்க, அப்பதான் ஆசீர்வாதம் வரும். அதனால நீங்க கர்த்தர்கிட்ட பேசினா மட்டும்தான் கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். என்னால் ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அவர் ஊமையானவர் அல்ல, அவர் கல்லோ மரமோ அல்ல. என் ஆண்டவராகி இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் அனுதினமும் இயேசு என்னை தொடுகிறதை உணர முடியும். இயேசு இடத்துல பேசுகிறதை நான் கேட்கிறேன். என்னை நடத்துகிறார், என்னை இயக்குகிறார், அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார். எதனால? விரும்பணுங்க, விரும்பணும். பவுலை பயன்படுத்தினீங்களா ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்க. மோசையை பயன்படுத்தினீங்களே, என்னையும் பயன்படுத்துங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சீங்களே, என்னையும் ஆசீர்வதிங்க. நீ கேட்க கேட்க ஆபிரகாமை போல உன்னை தகுதிப்படுத்தி கர்த்தர் 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அன்றைக்கு செய்த அற்புதங்களை இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு எங்கேயும் பாஸ்டர் அற்புதத்து மேலேயே நம்பிக்கை இல்லை. அற்புதத்தை நம்பணுங்க, அப்பதான் நடக்கும். இயேசு அற்புதங்களை செய்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் அதுக்காக மட்டும் அல்ல தெரியுங்களா, கெட்டு போன பாத்திரத்தை நல்ல பாத்திரமா மாத்திரத்தான் இயேசு வந்தார். நீங்கள் நானும் தான் அந்த பாத்திரம். கெட்டு போயிருக்கிற நம்மளை நல்ல பாத்திரமா மாத்தி சொலிக்க வைக்கிறதுக்கு இயேசு வந்தார். ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு, நான் உளையான சேற்றில் கிடந்தேன். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தா எனக்கே பிடிக்காது. அந்த அளவுக்கு மோசமான மனுஷன் நான். ஆனால் என்னுடைய ஆண்டவர், எல்லாரும் ஒதுங்கி போனாங்க, ஆனால் என்னுடைய இயேசு மட்டும் என்னை தேடி வந்தாருங்க. இயேசு தேடி வந்தார். நீ தாண்டா எனக்கு வேணும். அப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை மட்டும் எதுக்காக கொண்டு வந்திருக்கிறார்? நீங்க கர்த்தருக்கு தேவை, நீங்க கர்த்தருக்கு தேவை. என்னை அந்த சாக்கடைக்குள்ள இருந்து எடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி அவருடைய ஆவி எனக்குள்ள ஊற்றி புறப்பட்டு போகும்படி சொன்னார்.
இன்னைக்கு புறப்பட்டு போய் அநேகருக்கு இயேசுவை குறித்து சொல்லி அவர்களுடைய பிரச்சனை, பாடுகள், கஷ்டத்தை எல்லாம் செபிக்கும் போது கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் அப்படி கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? விரும்புறவங்க ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். என்னையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார்னு விரும்புறவங்களா? ஹல்லேலூயா. நீ சாதாரணமான பிள்ளை அல்ல, யூத கோத்திரத்துடைய பிள்ளை, யூதாவின் சிங்கம், நம்முடைய ராஜாதி ராஜாவர். அவருடைய பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பீரமா இருக்கணும். ஷாபாதாலாகாதியாந்தாரபா. தெரியுமா உங்களுக்கு? அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளா மாறின அத்தனை பேருக்கு அதிகாரம், இயேசு என்கிற நாமத்தில் அதிகாரம். தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஓகேம்மா ஜெபம் பண்றமா, ஓகே. அப்படியே ஒரு வருஷம் ஓடிடும். அடுத்த வருஷம் பார்த்தா மறுபடியும் சொல்லும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. என்ன காரணம்? நீங்க நல்ல ஜெபத்துல வளரணும். நீங்க அநேகரை போய் விடுதலையாக்கணும். நீங்க இன்னும் பாஸ்டர், சர்ச்சு, தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர் அப்படின்னே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு கொரோனா அனுப்பி மறுபடியும் கோர வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா போயிடும். தெரியுமா உங்களுக்கு? இயேசுவை சார்ந்து வாழ பழகுங்க. இயேசுவை அறியாத ஜனம்தான் அங்கே ஓடி போய் இதை பண்ணா நல்லா இருக்குமா, அதை பண்ண நல்லா இருக்குமான்னு சொல்லி அவங்க நம்பிக்கைக்கு ஓடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு பற்றி தெரிஞ்ச நீங்களும் நானுமே நீங்க வீட்டில் செபிக்கும் போதே கர்த்தர் வருவார். நீங்க சபைக்கு வர்றீங்கன்னா சபையில் அப்படியே உட்கார்ந்து சேர தேய்க்க கூடாது. இந்த 3 மாசம் வந்துட்டீங்கன்னா 4வது மாசம் ஒவ்வொரு வாரமும் 2 ஆத்துமாக்களை நீங்க கூட்டியாரணும் சபைக்கு. அப்பதான் எழுப்புதல் வரும். நீங்க போற சபையில ஆத்துமாக்களை கூட்டிட்டு போய் பழகுங்க. கடைக்கு போனா ஏனுங்க துணைக்கு யாரும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போனா துணைக்கு யாருமே இல்லை. இதுக்கெல்லாம் துணை தேடுறீங்களே, சபைக்கு போக மட்டும் ஏன் துணை தேட வாங்கிறீங்க? அக்கா வாக்கா, நான் தனியா போறக்கா. அட சும்மா வா. ஐயோ நான் வரல. அட வாணி அப்படின்னு கூட்டிட்டு போங்க. ஹல்லேலூயா. அப்ப மட்டும் பாருங்க, ஐயோ பாஸ்டர் நேட் ஆயிடுச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும். பக்தி. கர்த்தர் உங்க பக்தியும் பார்க்கிறார். பக்தி மட்டும் இருந்தா பத்தாதுங்க, கிரியைகள் இருக்கணும். சொல்லுங்க, கிரியைகள் இருக்கணும். கிரியைகள் இருக்கணும். வாயை திறங்களேன், கிரியைகள் இருக்கணும். எதுக்காக இது சட்டம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒருத்தர் இயேசுக்குள்ள கூட்டிட்டு போனதுனால தான் இன்னைக்கு நான் அந்த இடத்துல ஊழியக்காரன் நான் நிற்கிறேன். அநேகரை இயேசு பக்கமா திருப்பும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் போய் ஒருத்தருக்கு சொல்லாம தெரியாதுங்க, தெரியாது. தயவு செய்து சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு அப்புறம் நீங்க சும்மா இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் உங்களை சும்மா இருக்க விடவே மாட்டார். என்னுடைய ஆவியானவர் உனக்குள்ளாக வரப்போகிறார். உன் வீட்டுக்குள்ளாக கர்த்தர் புறப்பட்டு வருவார். நீ திரும்ப சாட்சி சொல்ல போற. ஐயா இந்த கூட்டம் முடிஞ்சு நான் போனேன், என்னால வீட்டுல உட்கார்ந்துருக்க முடியல, இயேசுவை பத்தி பேசணுங்கிற எண்ணம் தோணிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு இறங்கி போகிற அக்கினி உனக்கு மேல அப்படி படர்ந்து வரும். அது பரிசுத்த அக்கினி, அது எழுப்புதலின் அக்கினி. இதோ அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உனக்கு மேலாக அப்படிப்பட்ட அக்கினி பாய்ந்து வரும். அது இறங்கி வந்து விட்டால் உன்னால் சும்மா இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் நாட்கள்ல 120 சீசர்கள் ஒன்றாய் கோந்து செபிக்கும் போது இறங்கின அக்கினி 120 பேரையும் பிரிச்சுட்டுது. அவங்க பல இடத்துக்கு போனாங்க, போற இடமெல்லாம் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினாங்க, அநேகரை சுகமாக்குனாங்க, அநேகரை விடுதலையாக்குனாங்க, அநேக பிசாசை துரத்துனாங்க. இன்றைக்கு உனக்கும் விடுதலை. இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க போவீங்க, அநேகரை சுகமாக்குறவளாய் கர்த்தர் மாற்ற போகிறா. ஷகதலமா ஷியாந்தரபோ. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உனக்கு மேலாக எடுத்து வைக்கப்படும். நீ இப்ப இருக்கிற மாதிரி இருக்க போறதல்ல. கர்த்தர் உன்னை கொண்டுதான் உன் கிராமத்தை ரட்சிக்க போகிறார். உன்னை கொண்டுதான் உன் வீட்டை ரட்சிக்க போகிறார். இன்னை வரைக்கும் ரட்சிக்கப்படாத அத்தனை பேரையும் இந்த கூட்டம் முடிந்து நீ புறப்பட்டு போவ, உன்னோட தேவ பிரசன்னம் புறப்பட்டு வரும்.
இயேசு புறப்பட்டு வருவார். நீ ஜெபிக்கும் போது இயேசு தத்துவமாய் வந்து நிற்பதை உன் கண்ணே பார்க்கும். உன் கண்ணு பார்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்ணு அடையாளத்தை அற்புதத்தை பார்க்கிற கண்களாய் மாற போகிறது. எத்தனை நாளைக்கு நீ சோர்ந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் உனக்கு மேலாக வைக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட வல்லமை உனக்கு மேலாக வைக்க விரும்புகிறார். மோசேயை போல பவுலை போல இயேசுவை நிரூபிக்கிற கிறிஸ்துவனாய் நீ மாற போகிறாய். ஷாமாதாகாதியா அந்தாராதியா துனரபோ. நீ சும்மா போய் சொன்னா யாரும் ஆண்டு பக்கம் வர மாட்டாங்க. உன் மூலியமா அடையாளங்களை அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அன்றைக்கு ஒரு இயேசு, அன்றைக்கு ஒரு பவுல், அன்றைக்கு ஒரு எலியா, இன்னைக்கு அநேக எலியாக்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஏன் அந்த எலியாவா நீ மாறக்கூடாது? நீ ஜெபிக்கும் போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வரும் என்று உனக்கு தெரியுமா? ஜெபித்து பார், அக்கினி இறங்கி வரும், வல்லமை புறப்பட்டு வரும். உனக்குள்ள இருக்கிற இயேசுவை அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். உன் ஜெபம் புதிதாக மாறப்போகிறது. உன்னுடைய பேச்சு புதிதாய் மாறப்போகிறது. என் தேவன் உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். உருவாக்குற வல்லமை உன் மேல் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உனக்குள்ள புதிய கேரக்டரை உருவாக்க போகிறார். அது இயேசுடைய கேரக்டர், பரிசுத்த ஆவியின் கேரக்டர் உனக்குள்ள வரப்போகுது. அந்த கேரக்டர் உனக்குள்ள வந்துட்டா இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் உங்க வீட்டில் அதை நிரூபிக்க போகிறார். ஒரு சாட்சியை நான் சொல்ற கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் வருடங்கள் போய்விட்டது. நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். கர்த்தரை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நான் வாங்க ஜெபிக்கலான்னு சொன்னா எல்லாருமே அதை அசட்டதானம் பண்ணுவாங்க வீட்டில். எனக்கு அந்த பக்தியை கர்த்தர் கொடுத்தார். சரி வாங்க நம்ம ஜெபிக்கலானா அதை அசட்டை பண்ணுவாங்க. அப்ப எனக்கு துக்கமா இருக்கும். என்ன ஆண்டவர் எப்படி செய்யறாங்க, ஜெபிக்கலானா யாரும் வரமாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சொன்னார், நீ ஜெபித்து கொண்டே இரு. ஒரு நாள் உனக்கு மேல இருக்கிற அபிஷேகம் அவை இழுத்து கொண்டு அந்த உட்கார வைக்கும். சகோதரனே சகோதரியே, நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு மேல கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை இழுத்து கொண்டு அந்த முழங்கால் போட வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இன்றைக்கு தேவன் உனக்கு மேலாக எடுத்து வைக்க போகிறார். நீ குறை சொல்ல மாட்ட, நீ முழங்கால் போடுவ. உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வருவாங்க. அத்தனை பேர் வருவாங்க. இயேசு போரிடமெல்லாம் ஜனங்கள் கடந்து போனாங்க. என்ன காரணம் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த வல்லமை உனக்கு மேலாக எடுத்து வைக்கப்பட்டு விட்டால் நீ முழங்கால் போடுவ, நீ ஜெபிக்க ஆரம்பிப்ப. உனக்கு மேல இருக்கிற அபிஷேகம் உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் டச் பண்ண ஆரம்பிக்கும், தொட ஆரம்பிக்கும், அது திருப்ப ஆரம்பிக்கும் உங்க பக்கமா. ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் ஜெபிக்கும் போது எனக்குள்ள ஒரு பாரம் இருக்குங்க. எப்பவுமே ஒரு மனுஷனை பார்த்துட்டு அவன்கிட்ட எப்படியாவது இயேசு குறித்து சொல்லிடணும். அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ, பூசாரியோ மந்திரவாதியோ திருடனோ கொலகாரனோ எவனோ, இயேசுவை பற்றி சொல்லிடணும் அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் என் வீட்டில் என்னோட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஏக்கம் இருக்கணும். இந்த ஏக்கம் இருந்தால் தான் நீங்கள் சரியாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் ஜெபிக்கலான்னு சொல்லி நான் என் மனைவி அதிகாலையில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். என் மகன் தூங்கி கொண்டு இருக்கிறான். கண்களை மூடி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. என் மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவங்க ஏதோ வித்தியாசமா தெரியுதே அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது என்னை சுற்றிலும் ஒரு மகிமையை பார்த்தாங்க. தேவ மகிமையை பார்த்தாங்க. கண்ணை முழித்து பார்த்த உடனே, ஆண்டவரே என் வீட்டுக்காரர் ஜெபிக்கும் போது மகிமை இறங்கி வருகிறதே, எனக்கு அந்த மகிமை கிடைக்காதான்னு சொல்லி நினைத்த அடுத்த நிமிடமே அதே மகிமை அப்படியே மனைவிக்கு மேல இறங்குச்சு. அப்படி தூக்கி போட்டுது பாருங்க அந்த மகிமை. நீ மகிமையா மாற 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 உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் மகிமையா மாறிடுவாங்க.
நீ அக்கினியா மாற 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 உன் வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் அக்கினியா மாறிடுவாங்க. நீ இயேசுவை அதிகமா நேசிக்க நேசிக்க உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் உன் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் திருப்பும். அதனாலதான் கர்த்தர் ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்காக தீயா எரிகிற ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசுவுக்காக தீயா எரிகிற ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார். நீ இயேசுவுக்காக தீயா எரிந்து வீதியில் நடந்து போவ, அந்த வீதியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குள்ள அந்த அக்கினி பட்டு பிடிக்கும். ஆவி ஆத்மா தீயா எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய தூதர்களை காற்றிலாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாய் செய்கிறார். நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டால் உன்னை கர்த்தர் அக்கினி ஜுவாலையா மாத்திடுவார். அக்கினி ஜுவாலையா மாத்திடுவாரு. எந்த பிசாசுன தொட முடியாது, எந்த மனுஷனை எடுத்து நிற்க முடியாது. அக்கினி உனக்கு மேல் இறங்கி வந்து விட்டால் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி அபிஷேகத்தில் நிரம்பியிரு. இதுவரை அபிஷேகத்தை பெறாம இருந்தா இந்த கூட்டத்தில் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆயத்தமா இருந்து கொள். பரிசுத்த ஆவியின் வல்லமை உன் மேல் பலமாய் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உன் வீட்டுக்கு உங்களை தான் ஜெப வீரனா வீராங்கனையா மாத்த போறார். இந்த கூட்டம் முடிந்து நீங்க போயிட்டு சாட்சி சொல்ல போறீங்க பாருங்க. சாட்சி சொல்ல போறீங்க. உன் ஜெபம் விலையேறப்பட்டதா மாறப்போகுது. உன் ஜெபத்தை அநேகர் கனப்படுத்துவாங்க. அசட்டை பண்ணாங்களா, உங்களை புறக்கணிச்சாங்களா, உங்களை கேலி பண்ணாங்களா, உன்னை தேடி வந்து எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணு, உன்னோட இயேசு இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்க பக்கத்தில் வருவாங்க. இதை ஏன் நான் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? என்னை அசட்டை பண்ணின அத்தனை பேரையும் கர்த்தர் எனக்கு முன்பாக கொண்டு வருகிறார். நான் இதை பெருமைக்காக சொல்லலை, தாழ்மையாய் சொல்லுகிறேன். என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்கிற சந்தோஷம் எனக்குள்ளாக. ஹல்லேலூயா. உங்களையும் பயன்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களையும் பயன்படுத்துவார். நீங்க விரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் கஷ்டம் மாறணும், என் கண்ணீர் மாறணும், வியாதி மாறணும், என்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் திரும்பணும், சமாதானம் வேணும் ஆண்டவரே. நான் இப்படி நல்லா படிக்கணும், நல்ல பிஸ்னஸ்மேனாக மாறணும். அப்பா என்னை அப்படி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி முதலாவது நீங்கள் விரும்பி ஜெபம் பண்ணுங்க. விரும்புங்க. முதலாவது இந்த 38 வருஷமா இருந்த அந்த சப்பானியை பார்த்து இயேசு கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா? நீங்க விரும்பும் போது கர்த்தர் செய்வார். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அநேகருக்குள்ள அந்த விருப்பமே இல்லை. வேலைக்கு போகிறோம், வர்றோம், ஏதோ ஜெபிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்குள்ள விருப்பம் இருக்கணுங்க. நான் மேலே வரணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், எழும்பி பிரகாசிக்கணும், நான் இயேசுவுக்காக ஏதோ ஒன்று செய்யணும். எனக்காக உயிரையே கொடுத்தார், எனக்காக அவமானப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், அவருக்காக நான் ஏதோ ஒன்று செய்யணும். எனக்குள்ள அப்படியே அது கொழுந்து விட்டு எரிகிறது. உங்க வீட்டில் இருக்கிறவங்களே சில நேரத்தில் சர்ச்சுக்கு போகும்போது பேசுறாங்க, நீ சபைக்கு போற, இயேசு இயேசுங்கிற, ஆனால் என்ன பிரயோஜனம்? அநேகருக்கு அந்த அந்த போராட்டங்கள் என்ன காரணம் தெரியுங்களா? நீங்க ஆராதிக்கிற தேவனை நீங்க நிரூபித்து காட்டணும். எலியா தன்னுடைய தேவனை நிரூபித்தான், பவுல் நிரூபித்தான், அன்னாள் நிரூபித்தாள், எஸ்தர் நிரூபித்தாள். இனி அநேகர் எஸ்தர் இங்க கோந்திருக்கிறீங்க, அநேக அன்னாள் கோந்திருக்கிறீங்க, அநேக எலியாக்களை கர்த்தர் கோர வைத்திருக்கிறார். எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எலியாவின் ஆவி உனக்குள்ளாக வர வேண்டும், பவுலுக்குள்ள இருக்கிற ஆவி உனக்குள்ளாக வர வேண்டும், இயேசுவை நிரப்பின பரிசுத்த ஆவி உன் மேல் வர வேண்டும். நீங்க வாயில திறந்து கேட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அற்புதங்கள் நடக்குங்க. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க, என்னை தொடுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. உன் வியாதி மாறும், உன் தரித்திரம் மாறும், உன் கட்டி மறையும், பில்லி சூனியம் மந்திர செய்வனை கட்டுகள் தெரியுண்டு ஓடி போகும். உன் சரீரத்தை
தொடப்பாக்குற அந்த வியாதியை கர்த்தர் பிட்டிங்க எடுத்துருவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க விரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 7:21. ஹல்லேலூயா. அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களை பார்வை அளித்தார். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், வியாதி, பிசாசோட போராட்டம், இந்த பிரச்சனை அநேகருக்கு இருக்கு. இது எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக்கி உங்களை அனுப்ப போகிறார். அல்லது உங்க வீட்டில் அப்படிப்பட்ட யாராச்சும் இருக்கிறாங்களா? இங்க ஜெபிக்கும் போது இயேசு உங்க வீட்டுக்குள்ளாக இறங்குவார். நீ எந்த மனிதனுக்காக ஜெபிக்கிறாயோ உன்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த ஃபீல்டில் இறங்குவார். என்னுடைய தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மந்திரவாதி இப்படியாய் சொல்லுகிறான். என்ன சொன்னான்னு சொன்னா, அவன் மாந்திரிகம் பண்ணி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எவனாச்சும் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து இப்படின்னு கையை இப்படின்னு அசைச்சா அவனை போய் பிசாசு அடிக்குமா. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவனுக்கு அவன் இங்கிருந்து மாந்திரிகம் பண்ணும்போது அவன் கை இப்படி வீசும்போது அவன் அங்க அடிக்குமா. பிசாசுக்கே அவளை வல்லமை இருக்குமானால் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ ஜெபிக்கும் போது வல்லமை புறப்பட்டு கடந்து போகும். நீங்க நினைக்கிறீங்களா எப்படிங்க ஐயா அற்புதம் நடக்குன்னு சொல்லி? நீங்க வாயில திறந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ அந்த இடத்துல வல்லமை அனுப்பி சுகமாக்குவார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அப்படித்தான். ஒரு பிசாசு பிடிச்ச மகளுக்காக ஒருத்தி வருகிறாள். அவளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ போ, உன் மகள் சுகமாயிருப்பான்னு சொல்லி. அவ்வளவுதான். 100க்கு அதிபதி அப்படித்தான் சொல்றான், வந்து என் வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும். அப்ப அவன் சொல்றான், நீங்க வரவெல்லாம் வேண்டாம், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரங்க பிழைச்சிருவான். நீங்க இங்க இருந்து ஜெபிப்பீங்க, உங்க வேலை ஸ்தலத்தில் அற்புதம் நடந்துரும். ஹல்லேலூயா. அநேகர் என் இடத்துல ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள், ஐயா என்னால ஜெபிக்க முடியலைங்கய்யா அப்படின்னு போன் பண்ணுவாங்க. அவ எங்கேயோ இருப்பாங்க, நான் எங்கேயோ இருப்பேன். சரி மகளே என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரே தொந்தரவா இருக்கு, சரி கண்ணை மூடி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது இங்க ஜெபிப்போம், அவளுக்கு மேல பரிசுத்தாவின் இறங்குவார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவராகி இயேசு நீ இங்க ஜெபிக்கும் போது பல இடங்களில் கிரியை செய்வார். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நோய்களை குணமாக்குவார், வியாதிகளை எடுப்பார், பொல்லாத ஆவி விலகி ஓடு இயேசுவின் நாமத்தினால. அதுக்காகத்தான் இயேசு வந்தார். நோய்களை குணமாக்கவும், வியாதிகளை எடுக்கவும், பிசாசுகளை துரத்தவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், காயப்பட்டவர்களுக்கு காயத்தை கட்டும்படியாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து மூலியமா தான் இன்னைக்கு அநேகரை அவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க விரும்பினால் கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும், ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களால ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, சபைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, அப்படிப்பட்ட அத்தனை பிரச்சனை கர்த்தர் முதலாவது மாற்ற போகிறார். முதலாவது ஜெபத்துக்கே உனக்கு தடை, அதை கர்த்தர் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உன்னை ஜெபிக்க விடாதபடி பண்ணிடுது. அந்த தடையெல்லாம் உடையணும், முதலாவது உடையணும். மாமிசத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, மாமிசத்துல போராடிட்டே இருக்க முடியாது. ஆவியானவர் வரும்போது தான் பலன் கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 1:8 அதான் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான் ஆவிக்குரிய பலன் உனக்குள்ளாக வரும். அது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன். அந்த பலனை தரித்து கொள்ள வேண்டும்.
அதனாலதான் காத்து இருக்கணும். சீசர்களே காத்திருந்தாங்க, காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் ஒரு பக்கம் போறனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்க முழங்கால் படிக்கிட்டு காத்திருப்போம். எதுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எங்க மேல வராம நாங்க புறப்பட்டு போனா அவ்வளவுதான், வெக்கப்பட்டு போயிருவோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மேல இறங்க வரைக்கும் முழங்கால் நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம், 5 மணி நேரம் ஆகலாம், ஒரு நாள் கூட ஆகலாம். ஒவ்வொரு காலைக்கு போய் முழங்கால் போட்டனுமே நிரப்பிடுவார். பரிசுத்த ஆவி உன்மேல் வர வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். ஒரு காரியத்துக்காக புறப்பட்டு போறீங்களா, கர்த்தர் வர வரைக்கும் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள முதலாவது வாங்க. நாளைக்கு ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெபந்தான் அற்புதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு அதான் நாம் செய்ய போறோம். இன்னைக்கு ஜெபத்துக்கு தான் 1/2 மணி நேரம். நீங்க கண்களை மூடி இன்னைக்கு கர்த்தரிடத்துல போராட போறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி விடுதலையாக்கி அற்புதம் செய்துதான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. என்ன வேண்டுதலோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு செய்துதான் அனுப்ப போகிறார். ஏனால் என்னுடைய இயேசு கிறிஸ்து அவர் சுகமாக்குறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் இந்த இடத்துல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய கண்களை பார்க்க முடியும். நாங்க ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்துல போய் ஒரு 7 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ பாஸ்டிங்கோட ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி. சரி ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல மதிய வரைக்கும் காத்திருந்தேன். ஈவினிங் ஒரு 7 மணிக்கு அந்த கிராமத்துக்கு போயிருந்தோம். போய் எல்லா ஜனங்களும் வேலைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து அவளுக்கு சொல்லிட்டு சரி கண்களை மூடி ஜெபிக்கலான்னு சொல்லி அவளுடைய சுகத்திற்காக விடுதலைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து முடிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஜெபித்து முடித்து விட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து தலை மேல கை வச்சு ஜெபிச்சு அனுப்பும் போது அதுல ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஐயா என்னுடைய மகன் 7 வயது இருக்கு. அந்த மகனுக்கு ஐயா அந்த மகன் ஏதோ ஒன்ன பார்த்தேன்னு சொல்லி சொல்றான், என்னன்னு சொல்லி கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மகன் இடத்துல வந்து பாஸ்டர் நான் உங்களுக்கு பின்னாடி கிறிஸ்டினை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். கிறிஸ்டினை பார்த்தியா அப்படின்னா என்ன? அவனுக்கு விளங்கல. அது சின்ன பையன் இல்ல, சிலுவையை பார்த்தேன் உங்களுக்கு பின்னாடி. அந்த சிலுவையை பார்த்துட்டு இப்படி திரும்பி என் வீட்டை பார்க்குற, என் வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஆவி ஓடுது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது இயேசு இறங்கி வந்து விட்டால் அந்த இடத்துல பிசாசுக்கு இடம் கிடையாது, வியாதிக்கு இடம் கிடையாது, தரித்திரத்துக்கு இடம் கிடையாது. உங்க ஜெபத்துல இயேசு வர வேண்டும். உங்க ஜெபத்துல இயேசு வர வேண்டும். நீங்க விரும்ப வேண்டும். இயேசுவே அப்பா நான் ஜெபிக்கும் போது இறங்கி வாங்க ஆண்டவரே. இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த சாட்சி அந்த மகன் சொன்னையும் இன்னும் 3 நாள் கூட பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஓடலாம். எதுக்கு தெரியுமா? என்னுடைய தேவனை ஜனங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய தேவன் யார்? இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசுவே சொன்னார் தெரியுங்களா? இயேசுவே சொன்னார், அடையாளங்களை அற்புதங்களையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா இயேசு பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஆவில எடுத்து நடத்தணும். அதனாலதான் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க? அற்புதம் செய்யுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. இயேசு சொன்னார் 10 குஷ்டரோகியை சுகமாக்கினார். 10 குஷ்டரோகியும் ஏசப்பாட்ட வந்து ஜெபம் பண்றாங்க. 10 பேரும் சுகமாயிட்டாங்க. ஆனால் சுகமாயி போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி ஏசப்பாட்ட வரும்போது ஒரே ஒருத்தன் தான் வந்தான். இயேசு அவனை பார்த்து கேட்டார், என்னை மகிமைப்படுத்தும்படி நீ ஒருத்தன் தான் வந்தையா? மீதி 9 பேர் எங்க? இயேசு கேட்டார், தெரியல ஆண்டவரே. இன்னைக்கு அநேகரை சுகமாக்குறார், அநேகரை விடுதலையாக்குறார், அநேகருக்கு அற்புதம் செய்கிறார். ஆனா சில பேர் மட்டுமே இயேசுவை தேடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். சில பேர் இயேசு விட்டு பின்னாடி போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் என்னுடைய ஆண்டவராகி இயேசு அற்புதம் செய்கிறதை நிறுத்தவில்லை.
அவர் செய்து கொண்டே இருப்பார், இன்னும் செய்வார், இன்னும் செய்வார். நீங்க வருவீங்க வரமாட்டீங்க அதெல்லாம் இல்ல. இயேசுவின் இடத்துல வந்துட்டீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போறீங்க, போயிட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையான ஒரு நல்ல சபையா பார்த்து போய் சத்தியத்துல வளர்ந்து கர்த்தருக்குள்ள பலன் கொள்ளுங்க, ஆண்டவரை தேடுங்க. உங்க வீட்டில் இருக்கிற யாரும் சபைக்கு போற குடமாங்கிறாங்களா, வீட்லயே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வீட்லயே ஜெபிங்க, இயேசு வருவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வீட்டில் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க போறக்கு. வீட்டில் ஜெபிங்க, பேசுங்க. இயேசுவோட பேசி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கவே தேவையில்லை, இயேசுவே சொல்லி கொடுத்து உங்களை வழி நடத்துவார். நீங்க அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சு பழகுனீங்கன்னா அதே பழக்கம் தான் வரும். இயேசுவின் இடத்துல போய் முழங்கால் படியிட்டு செபிக்க ஆரம்பித்து கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நடத்தும். பவுலுக்கு முன்பாக இயேசு தரிசனமாகிறார், சவுலுக்கு முன்பாக இயேசு தரிசனமாகிறார். அந்த தரிசனத்தை பார்த்தோன்னையும் இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து இயேசு பேசும்போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்த மனுஷன் வேற, இயேசு வந்து நின்னோனையும் அவனை கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு அப்படித்தான் உங்களுக்குள்ளாக வந்து உங்களை மாற்றப் போகிறார், உங்களுடைய பிரச்சனையை மாற்றப் போகிறார். அவன் அதுக்கப்புறம் பாருங்க, இயேசுவுக்காக வைராக்கியம் கொண்டவனா எழும்ப ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. அதனால முதலாவது உங்க வீட்டுக்குள்ள இயேசு உலாவறான்னு பாருங்க, உங்களோட இயேசு இருக்கிறாரான்னு சொல்லி சோதிச்சு பாருங்க. உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க. ஐயா நான் சர்ச்சுக்கு போறேன், பரம்பரை கிறிஸ்டின், தெரியுமா உங்களுக்கு, உபவாசம் பண்றேன், ஜெபிக்கிறேன், ஓகே எல்லாம் பண்றீங்க. இயேசு உன்னோடு இருப்பதை நீர் பார்க்க வேண்டும். முதலாவது நீங்க பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க விசுவாசத்தோடு போய் செயல்பட முடியும். நான் அனுதினமும் பார்க்கிறேன் கர்த்தரனை வழி நடத்துகிறத. அதனால தைரியமாய் போய் பிரசங்கம் பண்றேன், தைரியமாய் சொல்லுகிறேன், உன் பிரச்சனையை ஆண்டவர் மாற்ற முடியும். உனக்கு என்ன போராட்டம், என்ன கஷ்டம், என்ன வேதனை, வாயினுடைய ஆண்டவரிடத்துல நான் சவால் விட்டு சொல்ல முடியும். உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்ற முடியும். எத்தனை வருஷமா நீ குடிப்பழக்கத்தில் இருக்கிற, எத்தனை வருஷமா பாவத்தில் இருக்கிற, என்னை விடுதலையாக்கின இயேசு உன்னையும் விடுதலையாக்குவார். நான் பார்க்கிற இயேசுவை நீயும் பார்க்க முடியும். அதனாலதான் முதலாவது உங்களுக்கு அற்புதம், அதுக்கப்புறம் உங்களை கொண்டு அநேகருக்கு அற்புதம். ஆண்டவரை நீ முழுமையா விசுவாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு ஆணித்தரமாய் உனக்கு அற்புதங்களை செய்வார். சில பேர் தழும்ப பார்க்கணும்பாங்க, சில பேர் நம்பவே மாட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, சில பேர் அப்படியே இருதயம் ஒட்டஞ்சு போயிருக்கும். எல்லாம் பார்த்துட்டேங்க பாஸ்டர், போகாத இடமே கிடையாது ஏங்க தம்பி அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து தத்துவமாய் இறங்கி நான் ஒருவரே தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தி காட்டுவார். உடனே அந்த சகோதரன் சகோதரி சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க சொன்னது கரெக்ட் தான், இவர்தான் தெய்வம்னு சொல்லி இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் கர்த்தர் அடையாளங்களை அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். சில பேர் அப்படித்தான் நம்புவாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படித்தான் வெளிப்பட போகிறார். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எதற்காக வந்தீங்களோ, இயேசுவே என் பிரச்சனை மாறணும், இயேசுவே என் கண்ணீர் மாறணும், இயேசுவே இந்த போராட்டம் மாறணும், அந்த பேரை சொல்லி கூப்பிடணுங்க. அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க, அப்பதான் அற்புதத்தை பார்க்க முடியும். டிசம்பர் மாதம் நடந்த கூட்டத்துக்கு அநேகர் வந்திருந்தாங்க, அநேகர் சாட்சி சொன்னாங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. இயேசுடைய கரம் உங்க அருகாமையில வரும், இயேசுவே வருவார். அதனால நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் விரும்ப வேண்டும், அவருடைய வல்லமையை நம்ப வேண்டும். அவர் சர்வ வல்லம் உள்ளவர்.
இன்றைக்கு எனக்கு விடுதலை கொடுத்து நீங்க அனுப்புவீங்க ஆண்டவரே, உங்களுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது அந்த வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சு. அதனாலதான் அந்த 38 வருஷமா இருக்கிறவனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதே கேள்விதான் கேட்கிறார், எதற்காக வந்திருக்கிறாய்? கர்த்தர் செய்வார் என்று நீங்க விசுவாசித்தால் கர்த்தர் செய்வார். இயேசு செய்வார் என்று விசுவாசித்தால் இயேசு செய்வார். நான் பீடி குடித்திருக்கிறேன், சாராயம் குடித்திருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன், பயங்கர துன்மார்க்கத்தில் இருந்திருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கும் போதே அதை செய்திருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் இடத்துல பேசினார், ஒரு ஊழியக்காரன் மூலியமாய் கர்த்தர் பேசினார். முழு மனதோடு நீ ஜெபித்தால், நீ இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்பினால், இன்றைக்கே உனக்கு நான் விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தரிடத்துல பேசினார். அன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக நான் விரும்புகிறேன், இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக விரும்புகிறேன். அவ்வளவுதான். கர்த்தருடைய வல்லமை என் மேல் இறங்கினது. அந்த எண்ணமெல்லாம் மாறிட்டு என் சரீரத்தை கர்த்தர் ஆரோக்கியமாய் மாற்றினார். என்னை பார்த்தெல்லாம் ஒதுங்கி போன ஜனங்கள்லாம் தேடி வந்தாங்க. முதலாவது நீங்க விரும்ப வேண்டுங்க, என் பிள்ளை இப்படி மாறணும் ஆண்டவரே, என் புருஷன் இப்படி மாறணும், என் குடும்பம் இப்படி மாறணும், இந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், நான் இப்படி ஊழியம் செய்யணும், என் குடும்பத்தில் இப்படி சமாதானம் வேணும் ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கணும், ஏசப்பா நான் விரும்புறேன் தகப்பனே. நீங்க கர்த்தர்ட்ட போய் உங்க விருப்பத்தை தெரிவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல விருப்பமா இருக்கணும், வாயில திறங்கல, நல்ல விருப்பமா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு போயிட்டு 100 தங்க வேணும் பாஸ்டர் சொல்லிட்டாரு. சில பேர் அப்படித்தான். அது இந்த வாலிபர்கிட்ட போயிட்டோம்னா, பாஸ்டர் எனக்கு அவ ஏய் அப்படி இல்ல, அதெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். உன்னுடைய விருப்பம் சரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஒரு கார் இருக்கும், அது என்ன செய்வாங்க, மோடி எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆனா நீ அதை தேவனுக்காக பயன்படுத்தினா கொடுப்பார். தேவனுக்காக பயன்படுத்தி பாருங்க. ஆண்டவரே இந்த காரை ஊழியத்துக்காகன்னு சொல்லி கொடுத்து பாருங்க. அப்படின்னா நீங்க கொடுக்க வேண்டாம், ஊழியத்துக்கு போங்க, அதுல ஊழியத்துக்கு கடந்து போங்க. ஏன் ஊழியம் செய்யறவங்களை கர்த்தர் ஆரோக்கியம் வச்சிருக்காரு தெரியுமா? தன்னுடைய சரீரத்தை கர்த்தர் கொடுத்துட்டாங்க. இந்த சரீரம் அவருடையது, இது அவனுடையதல்ல. அதனால தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை கர்த்தர் கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவருடைய சமூகத்துல. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. லூக்கா 14 2லிருந்து 4 வரைக்கும். ம் 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 ஹல்லேலூயா. பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது நீர்க்கோவை என்கிற வியாதி. அந்த வியாதி அந்த மனுஷனுடைய உடம்புல இருக்கு. அவனை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப பாருங்க, 4வது வசனம் சொல்லுது, அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு. ஆண்டவர் நம்ம வியாதியோடு இருக்கிறத விரும்பவே மாட்டார். நீங்களும் நானும் வியாதியோடு இருக்கிறத கர்த்தர் விரும்பவே மாட்டார். வியாதியை உன்னை விட்டு விலக்கவே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். இந்த நீர்க்கோவை உள்ளவனுக்கு சுகமாக்கின கர்த்தர் எனக்கும் சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு விசுவாசிக்கணும். நீங்க வசனத்தை வாசித்து அப்படியே மூடி வைத்து விட்டு போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. திரும்ப சொல்ற கேளுங்க, பைபிள்ல எழுதிக்கிற வசனத்தை வாசித்து மூடி வைத்து விட்டு அப்படியே போயிடக்கூடாது. அந்த வசனத்தை திரும்ப வாயில் அறிக்கை பண்ணணும். இவளுக்கு இந்த வியாதி சுகமாச்சு ஆண்டவரே,
என் வியாதி உங்களால் சுகமாக்க முடியும். 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவருடைய உதிரப்போக்கை கர்த்தர் சுகமாக்கினார். ஆண்டவர், என்னுடைய உதிரப்போக்கை நீங்க சுகமாக்குவீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. பேதுருவை எடுத்து பயன்படுத்தினீங்க வல்லமையா, என்னையும் பயன்படுத்துவீங்க. அன்னாளுடைய கண்ணீரை பார்த்தீங்க, என் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் பிரகாரம் ஜெபிக்க வேண்டும். வசனத்தை வாயில சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதனாலதான் வேப்பந்தலை அடிச்சு திண்ணீரை போட்டு அப்படியே அனுப்புறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதித்து அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனாலதான் உங்களை உட்கார வைத்து வேதத்தை என்ன செய்து உங்களுக்கு போதிக்கிறோம். ஏனால் இந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. ஹல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. நீங்க கையில வைத்திருக்கிற வார்த்தை தேவனுடையது. பைபிளை தூக்குங்க பாப்பா, மேல பைபிளை தூக்குங்க. எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? தூக்கி பிடிங்க. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களை சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நீங்க வாசித்தால் பத்தாது, அதை வைத்து செபிக்க வேண்டும். செபிக்கும் போது உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறும். எனக்கு ஜெபிக்கிற பழக்கம் அப்படித்தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கி வந்தது. ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது அக்கினி வரணும், அக்கினி வரணும், அக்கினி வரும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல அக்கினி இறங்கி வந்து வசனத்தை வாசித்து நீங்கள் அதை விசுவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை செய்வார். அதனாலதான் உங்களை பைபிள் படிக்கிற கூடமாங்கிறான், ஜெபம் பண்ற கூடமாங்கிறான். கர்த்தர் இன்றைக்கு அந்த தடைகளை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ எளிமை பிரகாசிக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். அதுதான் இயேசுவுடைய விருப்பம். நாம இதை டெய்லியும் கண்ணி பண்ணணும், டெய்லி பழகணும். நான் இன்றைக்கு நடந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நேற்றைக்கு இந்த இடத்துல வந்து ஆயத்த ஜெபத்தை முடித்து விட்டு வீடு போகும்போது மணி 11:45 ஆயிடுச்சு. போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு நேரத்திலே ஜெபிக்கலான்னு சொல்லி அலாரம் வச்சுட்டேன். அலாரம் வச்சுட்டு தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா அலாரம் அடிக்குது. எந்திரிச்சு போய் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி வந்து முக்காடை போட்டு படுத்தேன். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் வரப்போறாங்க, நீ ஒரு பொறுப்பு இல்லாமல் இப்படி போய் முக்காட போற எந்தரா அப்படின்னார். திரும்ப எந்திரிச்சு போய் ப்ரஷ் பண்ணிட்டு முழங்கால் படிக்கிட்டேன். ஆவியான என் மேல் இறங்கி வந்தார். சில நேரத்தில் மாமிஸ் அப்படித்தான் சொல்லும். ஆனால் நீங்க என்ன செய்யணும்னா விடக்கூடாது. எந்திரிச்சு போய் முழங்கால் போடணும், யுத்தம் பண்ணணும். ஜெபத்துல எனக்காக அற்புதம் செய்ய இறங்கி வாங்க ஆண்டவரே, என் கண்ணீரை காண்கிற தேவனே, என் ஜெபத்தை கேட்கிற தேவனே, இறங்கி வாங்கப்பா. இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்துல மன்றாட போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்து அனுப்ப போகிறார். உங்களை விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். உங்களை சுகமாக்கி அனுப்ப போகிறார். அதுக்கு தான் இந்த விடுதலை பெருவிழாவே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதான் அற்புதம். அந்த நாமம் தான் அற்புதத்தை கொண்டு வரும். இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே என் வீட்டில் இருக்கிற ஜனங்களை தொடுங்க, இயேசுவே என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை தொடுங்க, இயேசுவே பரிசுத்த ஆவியில நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாயை திறந்து அந்த நாமத்தை சொல்லும் போது கர்த்தருடைய கரம் உங்க மேல் வந்து அமரும். ஹல்லேலூயா. ரொம்ப மனநல பாதிப்போடு நான் வந்தேங்க.
ஒரு ஒரு உணர்ச்சி, ஒரு தெம்பே இல்லாத மாதிரி, ஒரு உடம்பு சுகமே இல்லாத வந்தேங்க. அதுக்கப்புறம் நான் வந்தோடனே எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு ஒரு பக்கம் அல்ல வலி எடுத்துக்கிச்சிங்க. என்னால் உட்காந்து ஜெபிக்கவே முடியல. எந்திரிச்சு வெளியே போயிடலாமான்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரை அழுந்து நான் கும்பிட்டேன். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு நான் மறுபடியும் திரும்பி இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கிடைக்காம நான் போகக்கூடாது அப்படின்ட்டு நான் நம்பிக்கையோடு உட்காந்து நான் அழுந்தேன். அந்த அல்ல வலி போய் மறுபடியும் எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி வந்தோடனே என்னால் பேச முடியல, மூச்சு திணறல மாதிரி எடுத்துருச்சு. சரி, வெளியே போயிடலாம், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு என்னை ஆண்டவர் மனசுக்குள்ளே என்னை பேசின மாதிரி இருந்துச்சு. நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்தில் நின்று நான் கை தட்டி ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என் மேலே அப்படியே ஒரு அக்னி இறங்கின மாதிரி இருந்ததுங்க. என் மேலே மின்னல் மாதிரி ஒரு அக்னி, அப்படி என்னால் ஜிலு ஜிலுன்னு என் உடம்பு ஆகி போச்சுங்க. அந்த தலைவலி, எனக்கு அந்த நெஞ்சு வலி, அந்த அல்ல இழுத்து பிடிச்சது, எல்லா வலியும் என்னை விட்டு சுகம் கொடுத்தாருங்க ஆண்டவர். அமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. 2 மாசமா இவரால் அந்த கையை தூக்கவே முடியாதான், அவ்வளவு வலியா இருக்குமா. சரிங்களா, கையை தூக்கவே முடியாதான். இப்போ கடைசியாக ஜெபிக்கிற நேரத்தில் கண்ணை மூடி இயேசுவை நோக்கி ஜெபிச்சிருக்காங்க, கர்த்தரை நோக்கி அழுதுருக்கிறாங்க. இவர் அறியாமையே கை மேலே போயிருச்சான். அல்லேலூயா. அவர் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு சரியில்லை தம்பி அப்படின்னு சொல்லி அவர் இப்போ தான் வந்திருக்கார், இன்னும் ரட்சிக்கப்படல. இப்போ பின்னாடி இருந்து சொன்னதுனால சரி வாங்க சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்திருக்கிறாரு. கையை 2 கை தூக்குங்க, நம்ம மேலே பாருங்க, தூக்கவே முடியாதான். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா.